to Princess Fashion. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு புதுசாக ரப்பர் பேண்டில் எப்படி இந்த ஃப்ளார் செஞ்சு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நான் வந்து சாட்டின் ரிப்பனும் ஆர்கன்ஸா ரிப்பனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆர்கன்ஸா ரிப்பன், இது சாட்டின் ரிப்பன். பின்னாடி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், ஃபெல்ட் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ஸ்டிச்சிங் தான். இந்த ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாமே த்ரெட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த ஃப்ளார் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பின்ஸ் தேவைப்படும். நான் ஐவரி கலரில் ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன், மெரூன் கலரில் சாட்டின் ரிப்பன். இது ஒயிட் இல்லை, ஐவரி கலர். ஆக்சுவலாக ஒயிட் மாதிரி தெரியுது. ஆர்கன்ஸா ரிப்பன் இது அமேசான்லலாம் நமக்கு கிடைக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 மீட்டர்ஸ் இல்லைன்னா 22 மீட்டர்ஸ் அப்படி கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஊசி நூல் தேவை, ஒரு இடுக்கி, லைட்டர், ஸ்கேல், அப்புறம் சிசர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பன் எடுத்துக்கிறேன். இது மேலே இந்த ரிப்பன் ப்ளேஸ் பண்ணும். ஷைனிங் சைடு மேலே இந்த ரிப்பன் வைக்கணும். இந்த சைடில் வச்சிடாதீங்க, நல்லா வராது ஃப்ளாரு. இந்த ஷைனிங் சைடில் வச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம இங்கே பற்ற வைக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுக்கோங்க. ஏன் கேண்டில் யூஸ் பண்ணாமல் லைட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேண்டில் யூஸ் பண்ணால் கருப்பு சில நேரத்தில் வந்து புகை அப்பிடும், ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. லைட்டர்னால் கரெக்டாக எவ்வளோ ஹீட் தேவையோ அது மட்டும் நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் நான் முக்கால்வாசி எல்லா வீடியோலையும் கேண்டில் யூஸ் பண்ணாமல் லைட்டர் யூஸ் பண்ணி, உங்கள்கிட்ட லைட்டர் இல்லைன்னா நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது ரொம்ப மெலிசு, அதனால் டக்குன்னு பொசுங்கி போயிடும் இந்த ரிப்பனு. அது மாதிரி இந்த ரிப்பன் இல்லைனாலும் எல்லா ரிப்பனுக்கும் நீங்கள் வந்து கேண்டில் யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்ட்னஸாக இருக்கும். புகை அடித்ததெல்லாம் தெரியாது, இல்லைன்னா கருப்பாக தெரியும் கேண்டில் யூஸ் பண்ணால். இப்போது நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு இதில் வந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம லென்த் வந்து இப்படி பிடிச்சிட்டு 7லேருந்து இப்படி வைக்கிறேன். 7 இங்கே 7 எடுத்திருக்கேன். 7 சென்டிமீட்டருக்கு இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணுறேன். இப்போ இப்படி கட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளார் செய்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 17 பீஸஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட், இந்த பார்ட் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 8 பீசஸ் ஆஃப் ரிப்பன்ஸை வந்து வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா, இதை எடுத்துகிட்டு மேல் பகுதியை விட்டுட்டு கீழ்ப்பகுதியில் உள்ள சாட்டின் ரிப்பனை எடுத்துக்கோங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இதை அப்படி பிடிச்சிட்டு இதையும் இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி பிடிச்சி நம்ம இங்கே லைட்டர் போட வேண்டியதுதான். இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது, வராது. அதனால் இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். உங்கள் கையில் வந்து மட்டி சைடு, இந்த பக்கம் தம்பில் வந்து மட்டி சைடு இருக்க மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு, அதே மாதிரி இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதையும் இதே மெத்தடில் தான், ரெண்டுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட்டர் போடுறோம். இப்போ நம்ம பற்ற வச்சிட்டோமா 2 சைடு. அந்த ரிப்பனை எடுத்துக்கிட்டேன், இப்படி இருக்கும் ட்விஸ்ட் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த இப்படி பிடிக்கணும். இந்த இடத்த பிடிச்சிட்டு இதை வந்து பெண்ட் பண்ணி இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டேன். இதை பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். இந்த இடத்துல பின் பண்ணணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த பகுதியை பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தால் உள்ளுக்குள்ளே இது போயிடும். இந்த இடத்துல பின் பண்ணணும். இப்படி பிடிச்சிட்டு இது மேலே வைக்கணும். இது மேலே வச்சு இப்படி வரணும். இந்த ஷேப்பில் வரணும். வந்த பிறகு இங்கே பின் பண்ணணும். இப்படி ஹாஃப் இதில் வந்து வச்சு பின் பண்ணிடணும். பின்னாடி இப்படி இருக்கும். ஒன்று வந்து ஷைனிங் சைடு, இந்த பக்கம் வந்து மட்டி சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி இப்படி இருக்கும், முன்னாடி இப்படி இருக்கும். இதே மாதிரி 8
பெட்டல்ஸையும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பெட்டலை எடுத்துட்டு இங்கே நம்ம 2 பகுதியை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதையும் இந்த இடமும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இங்கே வந்து ஸ்டிச் பண்ணணும். எந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று இருக்கோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து புது பெட்டலை நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். புது பெட்டலோட ஷைனிங் பார்ட்டு வந்து இந்த வந்து மட்டி பார்ட் இருக்குல்ல, ஷைனிங் இல்லாத பார்ட்டு அது மேலே இப்படி வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்பில் வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பெட்டல் ஆட் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் பெட்டலை இது மேலே கொண்டு வந்து ஃபஸ்ட்டாக நம்ம போட்டோம்ல, ஃபஸ்ட் பெட்டல் எடுத்து லாஸ்ட் பெட்டலில் வச்சு இப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதை ரொம்ப இழுத்துட்டேன், கொஞ்சமாவது இந்த நூல் வச்சுக்கணும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பகுதியில் விட்டுருந்தோம்ல, இந்த நூலையும் இப்படி டைட்டாக இழுக்கணும். இப்போ நூலை டைட்டாக இழுத்துட்டேன். இப்போ நான் இங்கே முடிச்சு போட போகிறேன். இப்படி நமக்கு கிடைக்கும். அடி பெட்டல்னால கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து ஓட்டை கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது. இப்போது இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது 8 ஸ்டிச் பண்ணது, இது 6 பெட்டல் ஸ்டிச் பண்ணது, 3 பெட்டலை நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 3 பெட்டல் பார்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பெட்டல் பார்ட்டில் ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிறேன். இதை விட்டு எடுத்துகிட்டு இதில் நம்ம விடுறோம், இதுக்குள்ளார நம்ம விடுறோம். பெட்டல் பார்ட்டை 6 பெட்டல் பார்ட்டுக்குள்ளார நான் விட்டுருக்கேன். இப்படி வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கிடைக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 8 பெட்டல் பார்ட்டுக்குள்ளனால விட்டுறணும். இப்போ இப்படி கிடைச்ச பிறகு 8 பெட்டல் பார்ட்டுக்குள்ள நான் விட்டுறேன். ஊசியை விட்டு வச்சு அழகாக ஃப்ளஃபியாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாட்டம் சைடில் ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே, ஃப்ளஃபியாக. இப்போ நம்ம ரிமைனிங் உள்ளக்குள்ளார 3 பெட்டல் பார்ட்டு ப்ளஸ்
6 பெட்டல் பார்ட் சேர்த்துருக்கோம்ல, அதோட சேர்த்து ஸ்டிச்சஸ் போட்டால் கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ஹாட் க்ளூ கன்னு யூஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் ரப்பர் பேண்டில் வச்சுக்கலாம், அலிகேட்டர் கிளிப்பில் வச்சுக்கலாம். எந்த மாதிரி கிளிப்பு உங்கள் வீட்டில் இப்போ வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட அந்த கிளிப்பில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பழைய ஃப்ளவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புது ஃப்ளவராக செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஸ்டிச்சிங் தெரியும், சும்மா விட்டு விட்டு எடுக்கிறது தான். இது பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் கிடையாது. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பின்ன நாட் போட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ரப்பர் பேண்டில் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃப்ளவர் செய்கிறதுக்கு நமக்கு எந்த க்ளூவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்டிச்சிங் தான். ஃபெல்ட் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து இது மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பிளாக் கலர் வந்து ஒட்டிட்டு என்கிட்ட மெரூன் கலர் ரப்பர் பேண்ட் இல்லை, நல்லா பிளாக் கலர் எடுத்துகிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணி டைட்டாக ஒட்டிகிட்ட போதும். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஹாட் க்ளூ இருந்தால் தான், ஃபேப்ரிக் க்ளூவில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டாது, ஹாட் க்ளூவில் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டும். அப்போ தான் சடையிலேருந்து கழடாமல் இருக்கும். பிரின்ஸ் ஃபேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Thank you for watching.